இப்போ இந்த ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் இந்த ஜாமீன் கிடைக்கப்பெற்றது அப்படிங்கிறத அந்த ஒரு விஷயம் இங்கே தமிழக அரசியல் வட்டாரத்தில் திமுகவுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் சிக்கல்களை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? அப்போது சின்ன லெவலில் கஞ்சா வச்சிருக்கிறவருக்கு நான் பெயில், சர்வதேச நாடுகள் அளவுக்கு நீ வந்து கடத்தி கொண்டு போய் 2000 கோடி சம்பாரிச்சவனுக்கு உடனே பெயில் கிடைக்குதுனாக்கா எப்படி? எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி இல்லாத செல்வாக்கு உனக்கு என்ன இருக்கு? உலகத்தில் மிக மோசமான ஒரு மாஃபியா ட்ரக் மாஃபியா. யாரை வேண்டுமானாலும் எப்போ வேணாலும் காவு கொடுக்கக்கூடிய மாஃபியா ட்ரக் மாஃபியா. நம்ம மாட்டிக்குவோம்னாக்கா தூக்கிடுவாங்க. அப்போ இந்த விவகாரத்தில் ஜாஃபர் சாதிக் நாளைக்கு பெயில் கிடைச்சி வெளியில் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருந்துக்கு நாளைக்கு ஆஸ்திரேலியாவை நியூசிலாந்து தூக்கிட்டு போக போகிறான்னு சொல்லும்போது சர்வதேச நாடுகளுக்கு தமிழ்நாடு என்பது ஒரு குளம். இங்கே இருப்பதெல்லாம் சில முதலைகள். அவங்க கடலையை பார்த்துருங்க, இருக்க திமிங்கலத்தெல்லாம் பார்த்துருங்க, சூப்பராக தூக்கிட்டு போயிடுவாங்க பொழுது இப்போ ஜாஃபர் சாதிக் உயிருக்கு பாதுகாப்பு இருக்குமா? அதை யார் உறுதிப்படுத்துவாங்க? செந்தில் பாலாஜி வெறும் வேலைக்காக பணம் வாங்கி இந்த மாதிரி கொடுத்த நபர். அவருக்கு 1 வருஷமாய் பெயில் கிடைக்கல. பெரிய லெவலில் ஜாஃபர் சாதிக் வந்து இந்த பக்கம் ட்ரக் மாஃபியா பண்ணியிருக்கிறான், அவனுக்கு பெயில் கிடைச்சிருக்கு. இது எப்படி இருக்கு சொல்லுங்க? வேடிக்கையா இருக்குல்ல. திமுக எந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி செஞ்சு இங்கே அரசாங்கம் வந்து ஆட்டம் காண்டுகிட்டு இருக்கும் பொழுதெல்லாம் அவர் கடைசியாக எடுக்கக்கூடிய 2 பிரம்மாஸ்திரம், ஒன்று வந்து டேவிட்சன் தேவாசிர் மதமும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அருண் அவர்கள் தான். ஜாஃபர் சாதிக்கை காப்பாற்றுவதற்காக இங்கே ஏதாவது ஒரு முன்னெடுப்பு இருக்க போறீங்களா, இல்லை ஜாஃபர் சாதிக்கை சார்ந்திருக்க நபர்களை காப்பாற்றுவதற்காக ஜாஃபர் சாதிக் காவு கொடுக்கப்படுவாரா ட்ரக் மாஃபியாவால்? கிட்டத்தட்ட இப்போ அப்படி தானே போயிட்டு இருக்கு. இவங்க ஆட்சியில் இவங்க செய்யலாம். நீங்கள் இந்த ஆர்எஸ் பாரதி பேசினார்ல, பிஏலாம் வந்து என்னது நாயெல்லாம் பிஏ பட்டம் வாங்கிடுச்சுன்ட்டு ஏர்போர்ட்டில் நாய்கள் சண்டை போடுறதுக்கு கீழே போட்டாங்களா, பதிவு போட்டாங்க, இல்லை நியூஸ்லேயே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தானா கவனிக்காம உட்கார வச்சுட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான்ட்டு 2 முறை ஆக்சிடென்ட் நிகழ்த்த முயற்சி செஞ்சு, ஒரு முறை அவர் டிரைவர் அலர்ட் பண்ணியிருக்காரு, இன்னொரு முறை வந்து கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி பின்னாடி வந்து லாரி வந்து காரில் இடிச்சு காரை புகைப்படம்லாம் நீங்கள் பாருங்கனாரு. பின்னாடி கிணறுலாம் உடஞ்சி போயிதாச்சு. நாம் தமிழர் கட்சியுடைய கிளைகளை வெட்ட வேண்டும்ன்றதுல வந்து திமுக முனைப்பா இருக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்சி வளர்ந்துகிட்டே வருது. அடுத்தடுத்த தளத்துக்கு போய் இன்னைக்கு வந்து இதுக்கு முன்னாடி அஜித் படத்துக்கு விஜய் படத்துக்கு சிறப்பு காட்சி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை போயிடுச்சு சரிங்களா. அப்போ இன்னைக்கு திமுக மேடைக்கு ஏறி கமலஹாசன் வந்து இணக்கமாக போயிட்டாருனே இந்தியன் 2 ஆடியோ லான்ச்சில் அவர் என்ன பேசினாரு? உதயநிதிக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்ததுனால அவர் இங்கே வரவில்லை, உதயநிதிக்கு நான் பக்கபலமாக இருக்கேன், எனக்கு அவர் பக்கபலமாக இருப்பார்னு பேசுகிறேன். என்னடான்னு பார்த்தாக்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு காட்சிக்கு அனுமதினு வருது. எப்படி பக்கபலமாக இருக்காங்க? ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் முதலாவதாக உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, ஜாஃபர் சாதிக்கினுடைய விவகாரம். அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா, இவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிருச்சேன்ற அந்த ஒரு எதிர்பார்ப்போ இல்லை கேள்விகளோ அதுக்குள்ள உள்ளார்ந்து வழக்கின் போது சொல்லப்பட்ட விஷயங்களோ கொஞ்சம் கவனிக்கப்பட்டுக்கிட்டு வருது. ஸோ அதில் உங்களோட பார்வை என்ன? முதல்ல ஜாஃபர் சாதிக் வழக்கில் வந்து இன்றைக்கு சட்டவிரோத பண பரிவர்த்தனை செஞ்சதுக்கு இன்னும் ஜாமீன் கிடைக்கப்படலை. ஆனால் ட்ரக் உலகளாவியலாக ட்ரக் கடத்தினதுக்கு இன்னைக்கு வந்து பெயில் கிடைச்சிருக்குனாக்கா, ஜாமீன் கிடைச்சிருக்குனாக்கா, அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள், பொதுமக்கள், பப்ளிக் எல்லாம் போடுறது என்னன்னாக்கா, சின்ன லெவல்ல செஞ்சாக்கா நீங்க வந்து விட மாட்டீங்க, பெரிய லெவல்ல ஒரு பிராண்டா ஒரு கிராண்டா செஞ்சாக்கா நீங்க வந்து ஒரு ஜாமீன் கொடுத்து வெளியில விட்டுருவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஏன்னா ஜாஃபர் சாதிக் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறான்னா, சர்வதேச நாடுகளுக்கு போதைப் பொருளை இங்க இருந்து கடத்திருக்கிறான், 2000 கோடி சம்பாரிச்சிருக்கிறான் தாண்டி சர்வதேச நாடுகள்லாம் சம்பந்தப்பட்டு இன்னைக்கு இந்தியாவில் உள்ள ஒரு நபரை பிடிக்க வருதுன்னா அவன் எங்கடா இருக்கான்னா தமிழ்நாட்டில் இருக்கிறான். தமிழ்நாட்டில் எங்கடானா திமுக என்ற ஒரு கட்சியில் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறான் பொழுது இப்போ இவ்வளோ பெரிய ஒரு சம்பவத்தை செய்த நபரை வந்து இன்னைக்கு சர்வதேச நாடுகள் வந்து அவரை கூப்பிட்டு போகணும்னு துடிச்சிட்டு இருக்க நேரத்தில் இன்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணி என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. ஜாஃபர் சாதிக்குடைய 2 மொபைலை வந்து இங்கே நேப்பியர் பாலத்துல இருந்து அவன் கடலுக்குள்ள தூக்கி போட்டிருக்கான் எவிடன்ஸை மறைக்கிறதுக்கு. ஆனால் அவன் தான் கடத்தன்னு ஒத்துக்கிட்டான். அவனை வந்து குரல் மாதிரிக்கெல்லாம் உட்படுத்திருக்கிறாங்க, அவனை வந்து ஆய்வுபடுத்திருக்காங்க, அவனுடைய காரை பறிமுதல் செஞ்சிருக்காங்க, குடோனை முடக்கியிருக்காங்க. ஆமா நான் கடத்தன்னு ஒத்துக்கிட்டான், எந்தெந்த சிறுமான பிரபலங்களோட எனக்கு தொடர்பு இருக்கு, எந்தெந்த அரசியல் புள்ளிகளோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி இவ்வளவு விஷயம் செஞ்ச ஒரு நபருக்கு இன்றைக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது அப்படின்னும் பொழுது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்தவனுக்கு ரொம்ப எளிய முறையில் ஜாமீன் கிடைக்குதுன்னா எப்படி? அது ஒரு கேள்விக்குறிங்க இருக்குல்ல. நீங்க உதாரணத்துக்கு இந்த பக்கம் எடுத்துக்கங்களேன். ஒரு நபரை சிறைப்படுத்த வேண்டும் நினைச்சாலே காலங்காலமா தமிழ்நாட்டுல கஞ்சா வச்சு பிடிச்சோன்னு சொல்லுவாங்க. நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சமீபமா கூட அப்படிதான் ஒருத்தர் தூக்குனாங்க, கஞ்சா வச்சிருந்தாரு, நான் பெயிலுன்னு சொல்லிட்டு. அப்போ சின்ன லெவல்ல கஞ்சா வச்சிருக்கிறவருக்கு நான் பெயிலு, சர்வதேச நாடுகள் அளவுக்கு நீ வந்து கடத்தி
பணத்தை கொண்டு போய் 2000 கோடி சம்பாரிச்சவனுக்கு உடனே பெயில் கிடைக்குதுனாக்கா எப்படி? எங்க அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு இல்லாத செல்வாக்கு உனக்கு என்ன இருக்கு? செந்தில் பாலாஜி இவ்வளவு பெரிய குற்றத்தை செஞ்சாரா? சர்வதேச நாடுகள்ல வந்து ஒரு பெரிய ஒரு மனித இனத்தையே அழிக்கக்கூடிய போதைப் பொருளை கடத்தக்கூடிய வேலை செந்தில் பாலாஜி செய்யல. வேலை வாங்கி கொடுப்பதாக அதை பணமா வந்து வாங்கிட்டாரு, ஏமாத்துறாருன்னு சொல்லி தான் அவர் தூக்கி உள்ள வச்சாங்க. அவருக்கு இப்போ ஒரு ஆண்டு ஆக போகுது. ஒரு ஆண்டு வரைக்கும் அவருக்கு வந்து இது வரைக்கும் ஜாமீன் கிடைக்கவே இல்லை பொழுது இந்த இடத்தில் இவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது 2 கோணத்துல பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு பொதுமக்களாலேயே போடக்கூடிய பதிவுகள் என்னன்னா, அப்போ ஒரு விஷயத்தை பெரிய லெவல்ல பண்ணா சட்டத்தின் இருக்கக்கூடிய அந்த சில ஓட்டைகளோ அல்லது சட்டத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கத்தை பயன்படுத்தி பெரிய பெரிய அட்வொகேட்டை வச்சு நீங்க ஜாமீன் வாங்குவது எப்படி? ஆதாரம், சாட்சி, பிறர் சாட்சி, நீங்க வாதிடக்கூடிய திறன் வச்சு தான் உங்களுக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க. அப்போ பெரிய பெரிய ஆட்களை பணத்தை வச்சு நீங்க ஈஸியா வாதாடி அந்த இடத்துல வந்து நீங்க ஜாமீன் வாங்கிட்டு வந்துடுறீங்கனாக்கா இது எப்படி ஜனநாயகமாக இருக்க முடியும் சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஆனா இவர்கள் இன்றைக்கு திமுகவை சார்ந்த பல நபர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு ஜாஃபர் சாதிக்கு வந்து ஜாமீன் கிடைத்து விட்டது. அதாவது இவ்வளவு பெரிய மெத்து போதைப் பொருளை கடத்துறதுக்கே ஜாமீன் கிடைச்சிருச்சுன்னா பண பரிவர்த்தனைன்றது ரொம்ப சின்னதா போச்சு இந்த இடத்துல. இதுதான் பெரிய உலகளாவிய பெரிய விஷயம். இப்போ பண பரிவர்த்தனைக்கு ஈஸியா பெயில் கிடைச்சிரும்ல, அவருக்கு ஈஸியா பெயில் கிடைச்சி வெளியில வந்துருவார்ல. அப்ப ஈஸியா பெயில் கிடைச்சி நாளைக்கு உள்ள வந்தாக்கா நீதிமன்றம் சொல்லுது உங்க மொபைல் போனை மாத்தினா மொபைல் போன் மாத்தினதை எங்களுக்கு தெரியப்படுத்தணும். நீங்க வந்து திங்கக்கிழமை வந்து சைன் பண்ணணும். சரி, திங்கக்கிழமை அங்க சைன் பண்ணிட்டு அந்த மொபைல் போனை அங்கேயே வச்சுட்டு இப்ப எந்த ஊர்ல இருக்காரு அவரு? டெல்லியில வச்சுட்டு அதை எவனா ஒருத்தன் கையில கொடுத்து இந்த தெருவுக்கு போ, அந்த தெருவுக்கு போ, அந்த தெருவுக்கு போன்னு சொல்லி அங்க வந்து மொபைலை கட்டி பண்ணிட்டு வேற மொபைல் 4 மொபைல் வாங்கி வச்சுட்டு அவருக்கு என்ன வாங்கி கொடுக்க ஆள் இல்லையா? வாங்க மாட்டாரா? கடல் மார்க்கமாவே இங்க வந்துட்டு போய் இருக்கக்கூடிய எவிடன்ஸ் அளிக்கக்கூடிய வேலையோ அல்லது பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறது எங்கேயோ அதை கடத்தக்கூடிய வேலையோ செய்ய மாட்டான்றது என்ன நிச்சயம்? இது ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ இதுல ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னாக்கா, ஜாஃபர் சாதிக்கு போதைப் பொருள் விவகாரத்துல பெயில் கிடைச்சிருச்சு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா சீக்கிரம் பண பரிவர்த்தனைக்காக பெயில் கிடைச்சிடும், வெளியில வந்துருவார்னு ஒரு விஷயம் பார்த்தாலும் இதை வச்சு அதுக்கு கிடைச்சிடும்னு நீங்க எப்படி சொல்ல வரீங்க? அதுல ஒரு விசாரணைகளோ இல்ல அதுல கிடைக்கப்பட்ட ஆதாரங்களோ அது வேறு வகையில நடக்கலாம் இல்லையா? இப்போ இதுக்கு கிடைச்சிருச்சுன்றதுனால இதுக்கு கிடைச்சிடும்னு எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ல முடியும்? பொன்முடிலாம் வெளியே தானே இருக்காரு. 1250 கோடி வரி ஏய்ப்பு செஞ்சுட்டு பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வச்சு ஜெகத்ரட்சன் இங்கே தானே இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அதே பணம் சம்பந்தப்பட்ட விஷயம்னால ஈஸியா வந்து நீங்க ட்ரக் தான் வந்து சர்வதேச நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், அதுக்கே உங்களுக்கு பெயில் கிடைச்சிருக்குன்னா இதுக்கு ஈஸியா கிடைக்குமா கிடைக்காதா? அதுல சொல்ற பாயிண்ட்டும் கவனிக்கத்தக்க வகையில் இருக்கு. இப்போ கோர்ட் சொல்றாங்க, இப்போ 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்க கிட்ட இருந்து தான் அந்த மெத்துன்ற விஷயம் கைப்பற்றப்பட்டது. ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய இடங்கள்லையும் அவர் வீட்டில எல்லாம் முதற்கொண்டு எல்லாமே சர்ச் பண்ணப்போ போதைப் பொருட்கள் எதுவும் கிடைக்கப்பெறல. நேரடி தொடர்புக்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை, அவரு எதுவும் பயன்படுத்துற மாதிரியான விஷயங்கள் இல்லைன்ற தகவல்கள்லாம் விசாரணையின் போது சொல்லப்பட்டிருக்கு. கோர்ட்ல இப்போ அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதை புறந்தள்ளிட முடியாது இல்ல. ஜாஃபர் சாதிக் நான் தான் கடத்தணும்னு ஒத்துக்கிட்டான்ல, அந்த செய்தி இதுக்கு முன்னாடி வந்துச்சுல. அப்ப எப்படி இதை புறந்தள்ள முடியாதுன்னு சொல்றீங்க நீங்க? இவன் கடத்துற விவகாரம் சாதாரண விவகாரம் கிடையாது. பல ஆயிரம் கோடி சம்பந்தப்பட்ட விஷயத்த இவன் வீட்டுல வச்சா கடத்துவான். சரி, நீங்க உங்களுடைய கோணத்தின்படி பெயில் கொடுத்துட்டீங்க, அவர் சீக்கிரம் வெளியில வரான்னு வச்சுக்கோங்க. இதுல இன்னொரு கோணம்னு ஒண்ணு இருக்கு, இதை திமுக மறந்து விட்டது. இதுல அமெரிக்கா சம்பந்தப்பட்டிருக்கு, குறிப்பா நியூசிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் சம்பந்தப்பட்டிருக்கு. நியூசிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் உங்க இந்திய சட்டப்படியோ இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய லூப் ஹோல்ஸை வச்சோ நீங்க வந்து வெளியில வந்துடலாம். எங்க நாட்டிற்கும் உங்களை அழைச்சிட்டு கொண்டு போய் விசாரிக்கக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கு, பொறுப்பு இருக்கு, கொடுன்னு சொல்லி அன்னைக்கு நாளைக்கு அண்டர்டேக் பண்ணுவான்ல. நாளைக்கு தூக்கிட்டு கொண்டு போய் ஜாஃபர் சாதிக்க ஆஸ்திரேலியாவுக்கோ நியூசிலாந்துக்கோ அழைத்துட்டு போவதற்கு கைது பண்ணி விசாரணைக்கு கூட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்னொரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க. உலகத்தில் மிக மோசமான ஒரு மாஃபியா ட்ரக் மாஃபியா. யாரை வேணுமானாலும் எப்ப வேணாலும் காவு கொடுக்கக்கூடிய மாஃபியா ட்ரக் மாஃபியா. நம்ம மாட்டிக்குவோம்னாக்கா தூக்கிடுவாங்க. புரியுதுங்களா? சாதாரண அரசியலுக்கு இங்க எத்தனை கொலை நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. சமீபமா தொடர்ச்சி எவ்வளவு கொலை பார்க்குறோம். அப்போ இந்த விவகாரத்துல ஜாஃபர் சாதிக் நாளைக்கு பெயில் கிடைச்சி வெளியில வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாக்குள்ள சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருந்திருக்கு, நாளைக்கு ஆஸ்திரேலியாவை நியூசிலாந்து தூக்கிட்டு போக போறான்னு சொல்லும் போது அவருடைய உயிருக்கு முதல்ல பாதுகாப்பு இருக்குமா? இங்க இருக்க ட்ரக் மாஃபியா அவரை சும்மா விடுமா? இங்க இருக்கக்கூடிய அரசியல் புலிகள் நாளைக்கு அங்க கொண்டு போய் இங்க உலரில் ரைட்டு அங்க வச்சு விசாரணை வேற மாதிரி இருக்கு, தூக்கில போட்டு வாங்கினே உலரி அப்ரூவல் ஆயிடுன்னு சொல்லி நம்மளதான் கை காமிச்சிட்டாங்க, நம்ம மாட்டிப்போம், நாளைக்கு இங்கே நம்மள தூக்கிட்டு போயிடுவாங்களே. ஏன்னா சர்வதேச நாடுகளுக்கு தமிழ்நாடு என்பது ஒரு குளம். இங்க இருப்பதெல்லாம் சில முதலைகள், அவங்க கடலையை பார்த்தவங்க, இருக்க திமிங்கலத்தெல்லாம் பார்த்தவங்க சூப்பரா தூக்கிட்டு போயிடுவாங்க பொழுது இப்ப ஜாஃபர் சாதிக்கு உயிருக்கு பாதுகாப்பு இருக்குமா? அதை யார் உறுதிப்படுத்துவா? அந்த நீதிமன்றம், பெயில் கொடுக்கக்கூடிய நீதிமன்றம் இதையும் யோசிக்கணும். நீங்க அவரை வெளியில அனுப்புவது அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மை நிலவக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சின்ன வட்டாரத்துக்குள்ள ஒரு பாதுகாப்பு அதை கொடுக்க முடியும்னாலுமே சர்வதேச ட்ரக் மாஃபியாவோட சம்பந்தப்பட்டு இங்கிருந்து கடத்திருக்கும் பொழுது நாளைக்கு அவங்க எப்படிலாம் வந்து ஒரு மிஷன் கையில் எடுத்து எப்படிலாம் முடிப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கும் பொழுது நாளைக்கு இது ஒரு பேசும் பொருளா போகும். இந்த இடத்துல நல்ல 2 விஷயத்தை பொருத்தி பாருங்க. ஜாஃபர் சாதிக் சர்வதேச குற்றம் செஞ்ச நபர், அவரை கைது பண்ணிட்டீங்க. செந்தில் பாலாஜி தம்பி அசோக் சர்வதேச குற்றவாளி கிடையாது, ஒரு மினிஸ்டருடைய தம்பி, அவ்வளவுதான். அவரை கைதே பண்ண முடியல. இது ஒண்ணா? அப்படி இன்னொரு கோணம் பாருங்க. செந்தில் பாலாஜி வெறும் வேலைக்காக பணம் வாங்கி இந்த மாதிரி கொடுத்த நபர், அவருக்கு 1 வருஷமாய் பெயில் கிடைக்கல. பெரிய லெவல்ல ஜாஃபர் சாதிக் வந்து இந்த பக்கம் ட்ரக் மாஃபியா பண்ணிருக்கான், அவனுக்கு பெயில் கிடைச்சிருக்கு. இது எப்படி இருக்கு சொல்லுங்க? வேடிக்கையா இருக்குல்ல. இப்ப இதுல அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு இப்போ ஒரு பாடல் ஒண்ணு இப்போ போட்டிருக்காங்க. இப்ப நான் பார்த்தேன், முன்னாடியே சொல்லிடுறேன், உங்க கவர்மெண்ட்டுக்கு இந்த பாட்டு போட்டான் பாண்டான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்கிட்டா. இது ஊடகத்தில் இருந்த பாடல்கள். செந்தில் பாலாஜிக்காக போட்டிருக்காங்க ஒரு பாடல், கேளுங்க. ஜாஃபர் சாதிக் பெயில் கிடைச்சனால இங்க போட்டிருக்காங்கப்பா.
வாட்சு பில்லை நான் கேட்டதற்கு ஒரு வாட்சை போல மனம் ஓடுதடி. வாட்சு பில்லை நான் கேட்டதற்கு ஒரு வாட்சு போல மனம் ஓடுதடி. வஞ்சிர மீன் கிடைத்தும் நெக்லி மீன் கிடைத்தும் ஜாமீன் மட்டும் கிடைக்கவில்லை. எப்படி அண்ணன் ரொம்ப வருத்தப்படுறாருன்னு பாட்டெல்லாம் அவங்களுடைய சார்ந்த சகாக்கள் வந்து போட்டிருக்காங்க. இது நான் தான் சொன்னேன்ல, செந்தில் பாலாஜி சிறிய குற்றம் செஞ்சவருக்கு 1 வருஷமாய் பெயில் கிடைக்கல, பெரிய குற்றம் செஞ்ச ஜாஃபர் சாதிக்கு பெயில் கிடைக்குது. பெரிய குற்றம் செஞ்சவருடைய ஈஸியாக கைது பண்ணிட்டீங்க, சின்ன குற்றம் செய்தவருடைய தம்பி என்ன அரெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னும் பொழுது எவ்வளவு முன்னுக்கு பின்னாக இங்கே முரண்கள் நகர்ந்து கொண்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாஃபர் சாதிக் விவகாரம் உங்களுக்கு புரியும். ஆனால் ஜாஃபர் சாதிக் விவகாரம் ஜாஃபர் சாதிக்கை காப்பாற்றுவதற்காக இங்கே ஏதாவது ஒரு முன்னெடுப்பு எடுக்க போறீங்களா, இல்லை ஜாஃபர் சாதிக்கை சார்ந்திருக்கிறவர்களை காப்பாற்றுவதற்காக ஜாஃபர் சாதிக் காவு கொடுக்கப்படுவாரா ட்ரக் மாஃபியாவால அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறதுனால இதை வந்து நீதியரசர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ ஜாமீன் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால இப்போ ரொம்ப லிபரலா இருப்பாரு, ரொம்ப சுதந்திரமா இருப்பாரு அப்படின்னு எடுத்துக்க முடியாது இல்லையா? ஈடியோட விசாரணை வளையத்திலையும் தானே இருக்கிறாரு. இன்னும் அதுலயும் ஜாமீன் வாங்கிட்டா இல்லை, இப்போ வாங்கல இன்னும். இப்போ நீங்க அவரோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ இந்த விசாரணை வளையத்துக்குள்ள இருக்கிறாருல்ல, கண்காணிக்கப்பட்டுட்டு தானே இருப்பாரு. இப்போ உளவுத்துறை நேரடியாக ஆம்ஸ்டாங்குக்கு அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்ன பிறகும் இங்கே அவர் காவு கொடுக்கப்பட்டிருக்கார். அப்போ இங்கே இருக்கக்கூடிய சின்ன பண சம்பந்தப்பட்ட விஷயமாக பார்க்கப்படுகிறது அந்த ஆருத்ரா மேட்டரா இருக்கட்டும், அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஒரு தலித்தின தலைவர் தன்னிச்சையாக வந்து 2 கட்சிகளுக்கும் இணங்கி போகாமல் தனியாக ஒரு ரூட் எடுத்து வளர்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கோணத்தில் நடக்கப்பட்ட கொலை பல விதமாக அது சொல்லப்படுகிறது. அது வந்து இன்னைக்கு அருண் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காரு, அவர் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா திமுகவின் ஆபத் பாண்டவர் யாருன்னா அருண் தான். திமுக எந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி செஞ்சு இங்க அரசாங்கம் வந்து ஆட்டம் காண்டுகிட்டு இருக்கும் பொழுதெல்லாம் அவர் கடைசியா எடுக்கக்கூடிய 2 பிரம்மாஸ்திரம், ஒன்று வந்து டேவிட்சன் தேவாசிரமதமும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அருண் அவர்கள் தான். இப்போ அருண் அவர்களை வந்து நீங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு எல்லண்டோ எப்படி வேலை செய்தோ இல்லையோ, ஆரம்பத்தில் நான் சொல்ற விஷயம், உளவுத்துறை எப்பயுமே அவருடைய வேலையை திறன்பட செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்ப வேணா ஆட்சி மாறும் பொழுது எங்கிருந்து வேணா அவர்கள்ட்ட வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க, அவங்க வேலையை கரெக்டாக செய்வாங்க. நீங்க இந்தியாவில் நல்லா யோசிச்சு பாருங்க, உலக அளவில் நீங்க எடுத்துக்கோங்க, ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு அடுத்து இந்திய போலீஸ்னு பேர் வாங்கல, தமிழக போலீஸ் தான் வந்து ஸ்காட்லாந்துக்கு அடுத்து தலை சிறந்த நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி, ஆற்றலா செயல்படுறதுலையும் மிக பெஸ்ட்னு சொல்லி பேர் வாங்கியிருக்காங்க. அந்த காவல்துறையை மழுங்கடிக்கக்கூடிய வேலையை திமுக இத்தனை காலமாக செய்ததுன்றது தான் இன்னைக்கு அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அது போதை கலாச்சாரமாக இருக்கட்டும், அல்லது இங்கே நடக்கக்கூடிய படுகொலைகளாக இருக்கட்டும், ஆணவ படுகொலையாக இருக்கட்டும், சாதிய படுகொலையாக இருக்கட்டும், அல்லது வந்து விஓக்கள் வெட்டப்பட்டது, ராணுவ வீரர்கள் வெட்டப்பட்டதா இருக்கட்டும், ஊடகவியலாளர்கள் வெட்டப்பட்டதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த காவல்துறையை திறன்பட தன்னிச்சையாக செயல்பட விடாமல் அரசியல் பின்புலம் அழுத்தம் கொடுத்து அவர்களை கட்டுப்படுத்தி வச்சதோட விளைவுன்னு சொல்லப்படுது. இன்னைக்கு அருண் அவர்கள் களத்தில் இறங்கியிருக்கீங்கல்ல, களத்தில் நீங்க இறங்கினதுக்கு பிறகு இன்னைக்கு குற்ற சம்பவங்கள் குறைக்கப்பட்டிருக்கா தடுக்கப்பட்டிருக்கான ஒரு கேள்வி இருக்குல்ல. தண்டையார்பேட்டையில் 16 வயசு சிறுமிக்கு ஒருத்தன் வந்து காதலிக்கிறேன்னு சொல்றான், அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போக சிறுமி அதுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிடுச்சு. தலைவலிக்குதுன்னு சொன்ன பொழுது மயக்க மாத்திரை இல்லை போதை மாத்திரை கொடுத்துருக்கான். போதை மாத்திரை கொடுத்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டதுன்னு செய்தி. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் குளோரோஃபார்ம்னு ஒன்று கொடுப்பாங்க, பழைய படத்துலலாம் கடத்திட்டு போகிறதுலாம் காட்டுவாங்க. இன்றைக்கு ஒரு மருத்துவமனைக்கு அது ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகணும் அப்படின்னாக்கா அனஸ்தீஷியா டாக்டர் சைன் பண்ணணும், டீன் சைன் பண்ணணும், பெரிய ஆட்கள் சைன் பண்ணி எத்தனை எம்எல் கணக்கு எழுதி ரெக்கார்டில் அத்தனை பேர் கையொப்பம் போட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் தேட்டருக்கே போகும். அந்த குளோரோஃபார்முக்கு இவ்வளோ கட்டுப்பாடு இருக்குது. எப்படி ரொம்ப சர்வசாதாரணமாக இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு போதை மாத்திரை கிடைச்சிது. இந்த எந்த தப்புமே பண்ணாத சின்ன சின்ன பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே இந்த பாலியல் ரீதியாக பாதிக்கப்படக்கூடியது அத்தனைக்கும் காரணம் இந்த போதை மருந்து. இதை கட்டுப்படுத்த தவறிட்டு இருக்கீங்க நீங்க, முதல் விஷயம். அப்போ இதை கட்டுப்படுத்தணும். இதுல கூடுதலாக இன்னொரு விஷயம் பாருங்க, இப்போ அண்டை மாநிலத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு 800 பேருக்கு HIV தொற்று இருக்குன்னு உறுதி பண்ணியிருக்காங்க, எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த பேரை நம்ம கேள்விப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிப்போச்சு. 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் அதை கொடுத்த விழிப்புணர்வு பதாகைகள் எல்லாமே இருக்கும். அப்போ அந்த போதை ஊசிக்கு காரணமாக இருப்பது யாரு அப்படின்னு, அந்த எதனால HIV பரவுச்சுன்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா மாறி மாறி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டாங்க, போதை இன்ஜெக்ஷன் போட்டு போதை ஊசிகள் தான் காரணமாக இருக்கு. 47 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. மரண எண்ணிக்கை கூடும். இன்னும் பலாயிரம் நபர்கள் அங்கிருந்து வெளி மாவட்டத்துக்கும் மாநிலத்துக்கும் படிக்க போயிருக்காங்க, அவங்களையும் கூப்பிட்டுருக்காங்க செக் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ அதே கலாச்சாரம் இங்கேயும் இருக்கு. போதை ஊசி போட்டு நம்மளே பேசியிருக்கோம், போதை ஊசி போட்டு கிட்டத்தட்ட 19-20 நபர்கள் வடச்சென்னையில் மட்டும் இறந்து போயிருக்காங்கன்னும் பொழுது இந்த போதை ஊசி பழக்கம் தமிழ்நாடு முழுக்க அதிகமாக இருக்கணும் பொழுது அந்த நோய் தொற்று இங்கேயும் இருக்குதான்ற கண்டறியக்கூடிய வேலையை தமிழ்நாடு அரசு முதல்ல செய்யணும். சுகாதாரத்துறை அமைச்சர் அதை செய்யணும். மாசு வந்து இதுலயாவது கொஞ்சம் துரித நடவடிக்கை எடுக்கணும். அப்போ இவர் அருண் உள்ள வந்திருக்காரு இல்லையா, நீங்க வந்த பிறகு திமுகவை காப்பாற்றுவதற்காக அருண் நீங்க தயவு செஞ்சு வேலை செய்யக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு தானே உங்களுக்கு மிகப்பெரிய, ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு என்னன்னா, இன்னைக்கு மக்கள் வந்து இறைவனுக்கு அடுத்து கடவுளுக்கு அடுத்து யாரெல்லாம் மெயினான ஒரு ஆளா பாக்குறாங்கன்னா நீதித்துறை, காவல்துறை, மருத்துவத்துறை, இந்த 3 துறையை தான் வந்து பெரிய லெவல்ல அவங்க பார்க்கக்கூடிய சம்பவம், பெரிய மதிப்புக்குரிய நபரா இருக்கிறாங்க. அப்போ நீங்க வந்து
இந்த ஆட்சியில் ஐஏஎஸ் அதிகாரிகளை பொய் சொல்ல வச்சிருக்கீங்க கள்ளச்சாராய மரணம் நடந்த பொழுது. ரெண்டாவது இந்த ஆட்சியில் தான் ஐஏஎஸ் அதிகாரிகள் 5 பேரை கூப்பிட்டு இந்த இடி வந்து மணல் விவகாரமாக விசாரிச்சு. இங்கே இதே ஆட்சியில் தான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்து மன உளைச்சல்ல வந்து இறந்து போனதாக இருக்கட்டும், இன்றைக்கு வந்து பெரிய ஒரு நல்ல சிரமம் நடந்திருக்கும் போது அருண் அவர்கள் என்ன முன்னெடுப்பு எடுக்க போறீங்கன்றதை நம்ம கூர்ந்து கவனிச்சுட்டே வரக்கூடிய சூழல் நமக்கு இருக்கு. நீங்க எங்களை காப்பாற்றக்கூடிய வேலையை தயவு செஞ்சு செய்யுங்க, திமுகவை காப்பாற்ற வேலையை தயவு செஞ்சு விட்டுட்டு நேர்மையாக அறத்தின் வழி நின்று நீங்களாவது செயல்படணுன்றதை நம்ம வேண்டுகோளை வைக்கிறோம். இப்போ இந்த ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் இந்த ஜாமீன் கிடைக்கப்பெற்றது அப்படிங்கிறத அந்த ஒரு விஷயம் இங்கே தமிழக அரசியல் வட்டாரத்தில் திமுகவுக்கு எந்தெந்த வகையில எல்லாம் சிக்கல்களை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? அது ஒரு பக்கம் அது சட்ட போராட்டமாக நடந்து அந்த ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு, பட் அதை வந்து இங்கே அரசியல் ரீதியாக என்ன அழுத்தங்களோ இல்லை எதிர் விளைவுகளோ ஏற்படும் நினைக்கிறீங்க? திமுகவிற்கு ரொம்ப பெரிய பின்னடைவு இதனால ஏற்படுமானா ஏற்படாது. திமுகக்கு எப்போ பின்னடைவு ஏற்படும்? ஒருவேளை ஜாமீன் ரெண்டுத்திலுமே கிடைச்சி வெளியில் வந்த பிறகும் நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவை அவர் தூக்கினா தான் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். இங்கே சொல்லப்படாத விஷயங்கள் எல்லாத்தையும் அவன் வாங்குவான். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லிட முடியாது, சொல்லவே முடியாது. ஏன்னா இங்கே விசாரிக்கக்கூடிய தோணி வேற, அங்கே விசாரிக்கக்கூடிய தோணி. அங்கே விசாரணைன்றது உங்களுக்கு பொய் சொல்றானா உண்மை சொல்றானா கருவி வச்சிருப்பாங்க, அங்கே ஷாக் ட்ரீட்மெண்ட்லேருந்து பல விஷயம் போகும். நீங்கள் வந்து அங்கே மரண தண்டனை தான் உங்களுக்கு முடிவினும் பொழுது அட்லீஸ்ட் நீங்கள் அப்ரூவர் ஆகிட்டு இதுக்கு நீங்கள் வந்து மிகப்பெரிய நீங்கள் வந்து ஒரு கருவி கிடையாது, வெறும் குருவி தான், இதில் இருக்கக்கூடிய முதலைகள்லாம் வேற நபர்கள்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை வச்சு யூஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் நேரடியாக கூட்டு யார் சம்மந்தப்பட்டாங்களோ அவங்கள சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சுக்க வாய்ப்பு இருக்கணும் பொழுது ஜாஃபர் சாதிக் சாவானா பிறருக்காக தன் உயிரை காப்பாற்றிக்கொள்ள நினைப்பானா? ரொம்ப சிம்பிள், காப்பாற்றி தான் நினைப்பான். அப்படின்னும் பொழுது திமுகவிற்கு அல்லது இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கோ சினிமா பிரபலங்களுக்கோ யார் சம்மந்தப்பட்டார்களுக்கோ அவங்க வயிற்றுல புளியை கரைக்கும்ன்றதை தாண்டி இந்த மாஃபியாவும் அவரை எந்த அளவுக்கு நோட் பண்ணிட்டே இருக்கும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம எந்த நேரமும் ஜாஃபர் சாதிக்கு Z+ பாதுகாப்பு கொடுத்து பயங்கரமாக பாதுகாக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். அப்படி நீங்கள் அவரை பாதுகாப்பீங்களான்னு ஒரு கேள்வி இங்கே இருக்குல்ல. சாமானியனா நீங்கள் அந்த அளவுக்கு பாதுகாத்து வைப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஜாஃபர் சாதிக் விவகாரம் குறித்து அதில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை பார்ப்போம் சார். இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு இப்போ நாம் தமிழர் கட்சி சார்ந்த ஒரு விஷயமாக சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய சமீபத்திய பேச்சும் அவருடைய கைதும் அதுக்கு அடுத்தடுத்த நடவடிக்கைகளாக நடந்த ஒரு விஷயமும் அதுக்கு சீமானினுடைய எதிர்ப்பும்னு சொல்லிட்டு அதற்கு எதிராக திமுகவினர் அவர்களுடைய உருவ பொம்மையை எரிப்பதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஒரு போர்க்களமாக திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இதுல உங்களோட பார்வை என்னவா இருக்கு? சாட்டை துரைமுருகனை கைது செய்வது திமுகவுடைய நோக்கம் அல்ல. சாட்டை துரைமுருகனை கைது செய்வது மூலம் சாட்டை என்ற அந்த வலைவொலி இருக்குல்ல யூடியூப் சேனலை முடக்குவதுதான் அவங்க நோக்கம். ஏன்னா இது வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு சாட்டை துரைமுருகன் ஒரு யூடியூப் சேனல் மூலம் பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறாரு. குறிப்பாக அந்த கள்ளக்குறிச்சி மரணம் நடந்த பொழுது அந்த கண்ணுக்குட்டின்ற நபருடைய வீட்டு வெளியில வந்து ஸ்டாலினுடைய புகைப்படம் ஒட்டப்பட்டது, பீரோல ஒட்டப்பட்டது எல்லாத்தையும் சாட்டை வந்து அதை எடுத்து காமிச்சு இந்த கள்ளச்சாராய மரணத்துக்கு ஸ்டாலின் தான் காரணம்னு பகிரங்கமா சொன்னதா இருக்கட்டும். ரொம்ப சாதாரணமா ஒவ்வொரு காணொலியும் அவர் போடுறத ஒரு 5 லட்சம் பேர் பாக்குறாங்க. அது நிறைய வந்து ட்ரோல்ஸ் ஆகுது. ரெண்டாவது, இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய கிளைகளை வெட்ட வேண்டும்ன்றதுல வந்து திமுக முனைப்பா இருக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா கட்சி வளர்ந்துகிட்டே வருது. அடுத்தடுத்த தளத்துக்கு போய் இன்னைக்கு வந்து ஒரு மாநில கட்சி அந்தஸ்து பெற்றுச்சு, அப்புறம் பெரிய தேசிய லெவலில் அடுத்து வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் பொழுது அப்போ ஏற்கனவே 2 கிளைகளை வெட்டினாங்க. ராஜீவ்காந்தி ஒரு கிளை, இன்னொரு ஆள் கல்யாண சுந்தரம். 2 பேரும் 2 பக்கமும் போய் சேர்ந்துட்டாங்க. திமுக ஒரு ஆள், அதிமுக ஒரு ஆள். இப்போ அடுத்து அந்த கட்சியில வந்து சீமானுக்கு அடுத்து அதிகமாக பேசும் பொருளாக இருக்கக்கூடிய நபர், கவனிக்கப்படக்கூடிய நபராக இருப்பது சாட்டை துரைமுருகன். அப்போ ஏற்கனவே அவருக்கு வந்து பல விதமா அழுத்தம் கொடுக்கப்பட்டது, அரெஸ்ட் பண்ணப்பட்டது, கைது பண்ணாங்க. ரொம்ப மன உளைச்சலுக்காக ஜெயிலுக்குள்ள போயிட்டு அவர் எல்லா விஷயம் சொன்னாரு. இப்போ அதே போல வந்து சாட்டையை மீண்டும் கைது பண்ணி மீண்டும் முடக்குவதற்கான வேலை செய்யறாங்கன்றதையும், இதை தாண்டி சாட்டை சொன்ன விஷயம் ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. நீங்க நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு அவர் உள்ள வச்சிடலான்ற ஒரு முனைப்போட இவர்கள் என்ன செஞ்சதா அவர் சொன்னாரு. வெளியில வர மாட்டார், ஜெயிலுக்குள்ள அடைச்சதுனால போற வழியில என்ன அரெஸ்ட் பண்ணா போலீஸ் ஜீப்ல கூட்டிட்டு போகணும், கூட்டிட்டு போகாம நான் புதுசா வாங்கின சொந்த இனோவா கிறிஸ்டா கார்ல போலீஸ் வேற ஒரு டிரைவரை உட்கார வச்சு ஓட்ட வச்சிருக்காங்க. அந்த டிரைவர் குடிச்சிருந்தார் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அவர் அதனால ஆக்சிடென்ட் நிகழ்த்துவதற்கு வாய்ப்பாக மாறியதுன்னு போலீஸ் சொல்லலாம்ல. குடிச்சிருந்தானா கவனியாம உட்கார வச்சுட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். 2 முறை ஆக்சிடென்ட் நிகழ்த்த முயற்சி செஞ்சு ஒரு முறை அவர் டிரைவர் அலர்ட் பண்ணிருக்காரு, இன்னொரு முறை வந்து கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி பின்னாடி வந்து லாரி வந்து கார்ல இடிச்சு கார் புகைப்படம்லாம் நீங்க பாருங்கனாரு. பின்னாடி கண்ணெல்லாம் உடஞ்சு போய் இதாச்சு. அதனால எனக்கு பின்னாடி ஷோல்டர் பெயினும் கழுத்து வலியும் வரும்னு சொல்றாரு. அப்போ இது கொஞ்சம் ஹெவியான ஆக்சிடென்டா இருந்துச்சுன்னா ஒரு விபத்து நடந்து விட்டது, சாட்டை துரைமுருகனோட கை முறிந்து விட்டது, கால் முறிந்து விட்டதுன்னு சொல்லுவாங்கல்ல. நாளைக்கு அவர் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு சொல்ல முடியும்ல. அப்போ அந்த முன்னெடுப்பை எடுக்கிறார்கள், என்னை கொலை செய்ய பார்க்கிறார்கள் பகிரங்கமா குற்றச்சாட்டு சொல்றாருல. அப்போ திமுக கருத்தியல் ரீதியாக ஒரு மனிதர் பேசினாக்க கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளணும். அவர் என்ன சொன்னாரு, இந்த பாட்டை நான் எழுதல, ஏற்கனவே பல ஆண்டு காலமாக ஒவ்வொரு கட்சி மீட்டிங்ல ஒழிச்சுட்டு இருக்க ஒரு பாட்டு, யாரோ எழுதின பாட்டை அண்ணன் சீமான் ஏர்போர்ட்ல உட்காந்து பாடினாரு. ஒருவேளை வழக்கு போடுவதாக இருந்தால் பிக் பிரதர் சீமான் மேல போடுங்கன்னே சொன்னாரு. அப்போ ஒரு பாடல் பாடியதுக்கு நீங்க வந்து அவங்க தொண்டை மேல ஏறி மிதிக்கிறீங்க, கருத்தை வந்து நசுக்கிறீங்க, அந்த மாதிரி வேலையை நீங்க திமுக முன்னெடுக்கிறீங்கனாக்கா அப்போ உங்களுக்கு எதிராக யாருமே எந்த விஷயத்தையும் பேசிடக்கூடாது. கரெக்டுங்களா? இப்போ சின்ன சின்ன குற்றம் செஞ்ச நபர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஓடி விழுந்தான், கை உடைஞ்சு போச்சு, கால் உடைஞ்சு போச்சு, மாவு கட்டு போடுறீங்க. நான் ஆம்ஸ்டாங்கை கொலை செய்த நபர்களுக்கு மட்டும் ஓடலையா, கை
உடையில, கால் உடையில, வலிக்கு விழுகல, ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறாங்க. இத்தனைக்கும் அவருக்கு வந்து ப்ரீ பிளான்ட் மர்டர் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ். ஏற்கனவே ஒரு கொலை சம்பவம் அப்படிதான் நடந்திருக்கு. நீங்க வந்து ரொம்ப கொடூரமாக நிகழ்த்தப்பட்ட பெரும் நபர்களுடைய கொலைகள்லாம் முதல்ல வந்து கணுக்காலை வெட்டுவது, ஓட விடாமல் செஞ்சு தலையில் வெட்டி கொலை செய்வதுன்றது அந்த ஃபார்முலாவை கரெக்டா கையாண்டிருக்காங்கல்ல. அப்ப இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் நீங்க பிடிச்சி உள்ள வைக்காம, சமயமா ஒரு மீம்ஸ் கூட பார்த்தேன். என்னடா பண்ண, ஹெல்மெட் போட்டியா, தலைக்கவசம் போட்டியா, போடல, மைனை போடு, நீ நான் தலையிலேயே போட்டேங்க, அப்ப அவனை விட்டுரு அப்படின்னு போட்டாங்களாம். கிட்டத்தட்ட இப்போ அப்படிதானே போயிட்டு இருக்கு. இவங்க ஆட்சியில் இவங்க செய்யறதுலாம் நீங்க இந்த ஆர்எஸ் பாரதி பேசினார்ல, பிஏ எல்லாம் வந்து என்னது நாயெல்லாம் பிஏ பட்டம் வாங்கிடுச்சுட்டு ஏர்போர்ட்ல நாய்கள் சண்டை போடுறதுக்கு கீழே போட்டாங்களா, பதிவு போட்டாங்கல்ல, நியூஸ்லேயே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட்டதாரி நாய்கள் எல்லாம் பிஏ படித்த பட்டதாரி நாய்களுக்குள்ள சண்டை அப்படின்ட்டு. இப்போ நீங்க மடைமாற்றுவதற்காக இது போன்ற நபர்களை பேச வைக்கிறீங்க. அது போல வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க அரங்கேற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. சாட்டை துரைமுருகன் அவரை வந்து இப்போ கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்கன்னா அவர் குற்றச்சாட்டு வைக்கிற அளவுக்கு நடந்துக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இன்னொரு பக்கம் பாருங்க, அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அது அரசுக்கும் திமுகவுக்கும் ஒரு மிகப்பெரிய களங்கத்தை உண்டு பண்ணும். அது எப்படி அதை பண்ணணும்னு எப்படி நினைப்பாங்க? அது அப்படி நடந்துச்சுன்னா நமக்கு தாங்க அது பின்னடைவே, கெட்ட பேரு இன்னும் மோசமாயிடும் தாட் இருக்கும்ல. அப்ப அவங்க எப்படி வேணும்னே பண்ணாங்கன்னு சொல்ல முடியும்? நான் ரொம்ப உங்களுக்கு சிம்பிளா, ரொம்ப நாளைக்கு முன்னால சமீபமா நடந்த ஒரு கொலையிலிருந்து வரேன். காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட தலைவர் கொல்லப்பட்டாரா? எப்படி கொல்லப்பட்டான்னு வரைக்கும் தெரியலையா? அப்போ இந்த ஆட்சி நடக்கும்போது நடந்தே சொல்றேன். அப்போ எல்லா அரசியல் தலைவர்களும் சொன்ன வார்த்தையை கவனிங்க. இதுபோல் இன்னொரு கொலை தமிழ்நாட்டில் அரங்கேறக்கூடாது, தடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் அதிமுக பிரமுகர் கொல்லப்பட்டார். அப்பவும் அதே வார்த்தை, இதுக்கு முன்னாடி இப்படி கொண்டுட்டீங்களே அப்படின்னு யாருமே ஆர்ப்பாட்டம் பண்ணல. இதுபோல் மற்றொரு கொலை நடந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆம்ஸ்டாங் கொலை மறுபடியும் என்ன சொன்னாங்க? இதுபோல் மறுபடியும் ஒரு அரசியல் கொலை நடக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்ப இதுபோல் நடக்காமல் பார்த்துக்கொள் ஒவ்வொரு முறையும் இப்படியே பேசிட்டு போவீங்க. நடந்த கொலைகளை வந்து வெறும் செய்தியாக போயிட்டு கடந்து போவீங்க பொழுது இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப்படாத பொழுது எப்படி இது மட்டும் நாளைக்கு தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? அதுக்கு தான் நீங்க மடைமாற்றுவது தானே உங்களுக்கு 2 பேரும் ரெடிமேடா வச்சிருக்கீங்க. ஆர்எஸ் பாரதியை பேச விடுவீங்க, இல்லாட்டி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பேச விடுவீங்க. பல கோணங்கள்ல உங்களுக்கு செய்தியை திருப்பக்கூடிய வேலையை நீங்க பார்ப்பீங்க. இல்லாட்டி ஒரு ஆடல் மாடல் நிகழ்ச்சி போட்டு ஒரு மாடானு நடத்த போறீங்க. வேற என்ன செய்வீங்க? அவர் பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அண்ணன் சீமான் சொன்னார்ல, அதே பாட்டை அவர் பாடி காமிச்சாரு. போடுறான் என் மேல கேஸ்னாரு, என்ன அரெஸ்ட் பண்றாரு. ஏன் பண்ண வேண்டியதானே? ஏன் பண்ணல? நீங்க சாட்டை துரைமுருகனை கைது பண்ணதை அண்ணாமலை கண்டிச்சாரு. சீமானை வந்து அவர் மேல கை வைக்கிறது நோக்கம் அல்ல, சுற்றி இருப்பவர்கள் மீது கை வைத்து அவருக்கு நெருக்கடி கொடுப்பது தான் வந்து நோக்கமாக இருக்கிறதா? ஏன்னா இப்போ சீமான் கூட சொல்லியிருக்கிறார், எனக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க மேலதான் இப்படி வழக்க போட்டு அப்படின்னு அவருமே சொல்றாரு. அப்ப அதுதான் திமுகவுக்கு மீது ஏதாவது ஒரு விமர்சனம் வச்சீங்கன்னா திமுகவை சுற்றி இருக்கக்கூடிய பக்கவாதங்கள்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிரு. பார்த்துருக்கீங்களா? பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது ஆர்எஸ் பாரதியா இருக்கட்டும், ஆர் ராசாவா இருக்கட்டும், KKS இருக்கட்டும், துரைமுருகனா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல பேசுவாங்க. அப்ப கட்சியில 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து நேரடியா வந்து ஸ்டாலினோ உதயநிதியோ பேசாம இவங்களை வச்சு பேச விடுவாங்க. இல்லாட்டி இதை விட கீழ்த்தரமா விமர்சிக்கிறதுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆளை வச்சிருப்பாங்க. இப்போ இங்க 2ஆம் கட்ட தலைவர்களா இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு ஆளா கட் பண்ணிட்டே கொண்டு போய் காசு கொடுத்து திமுக பக்கம் நம்ம கொண்டு போகலாம், இல்ல வந்து அவங்க கட்சியை விட்டு வெளியில ஓடி போற மாதிரி செய்யலாம், இல்ல ரெண்டுக்குமே உடன்பாடாட்டி தூக்கி உள்ள வச்சலான்ற மாதிரி ஒரு பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அந்த கட்சியோட வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைக்கிறதும் சீமானுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மன அழுத்தத்தையும் உளைச்சலையும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுக்கப்படுறது. ஏன்னா இன்றைக்கு ஒரு யூடியூப் சேனலை வச்சு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு அதை வந்து இத்தனை பார்வையாளர்கள் பார்க்க வைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால தான் இந்த கவனம் சாட்டை மேல. சாட்டையும் ரொம்ப எளிமையா சாதாரணமா ஒரு ஆள் மாதிரி ஒரு ஆளா இருந்துட்டாருன்னா, என்ன கூட்டத்தில் வந்து கத்திட்டு போயிருந்தாருன்னா இந்த முன்னெடுப்பு எடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ இது வந்து திட்டம் போட்டு அவரை வந்து கொல்ல பாக்குறாங்கன்னு அவர் பதிவு பண்றாரு. சீமான் சொல்றாரு, முடிஞ்ச என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு ஏன் சீமான் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? எடுக்கலாம்ல. அப்ப எடுத்தா அது உங்களுக்கு பின்னடைவு ஏற்படும், பிரச்சனையா வரும். இவரை தூக்கி உள்ள வச்சோன்னா ஒன்னும் ஏற்படாதுன்ற அந்த ஒரு அசட்டு தன்மை தானே இன்னைக்கு. அதனால தான் நீதிபதி தெளிவா சொல்லிட்டாங்க, சாட்டையை உள்ள வைப்பதற்கு எந்த முகாந்தரமும் இல்லை. யாரோ எழுதின பாட்டை வந்து அவர் பாடினதுக்காக தூக்கி உள்ள வைக்கிறதுன்றது ஏற்புக்குரிய விஷயமே கிடையாதுன்ட்டு. அப்ப திமுக செய்த தவறு இல்லது ஒரு விஷயம் நல்லா தெரியுது. அதுல கூட அந்த பாட்டுல வர ஒரு பர்டிகுலர் வேர்டு, இப்போ அதுல கூட அந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட்லாம் போட்டிருந்தாங்க. அது ஒரு சமூகத்தினுடைய பெயராக இருக்கிறது. அப்போ ஒரு சாதியை அவமதிக்கும் வகையில நாம் தமிழர் கட்சியினர் செயற்படுறாங்க. சாட்டை துரைமுருகன் அப்படி பாடி இருக்கிறாரு, சீமானும் அதை அப்படி பாடுறாருன்ற அந்த விஷயத்த சமூக வலைதளங்கள்ல போடுறாங்க. அப்ப அந்த வார்த்தையை பிரயோகிக்காம இருக்க வேண்டியதும் அவங்களுடைய கடைமையா இருக்குல்ல. சரி, அப்போ வந்து திமுகவுக்கு ரொம்ப விசுவாசையா இருக்கக்கூடிய அமீர் அவர்களுடைய படத்திலே ஒரு பாட்டு வருதுல்ல, என்னது அடி சண்டாளி என் பாசத்தாலையா, பருத்திவீரன் சாங். பருத்திவீரன்ல பாடல் சொல்லுங்க. சண்டாளி ஓம் பாசத்தால. ஓகே, அந்த சண்டாளி ஓம் பாசத்தாலன்னு ஒரு வார்த்தையோட ஆரம்பிக்குது ஒரு பாடல் இருக்கு. இன்னொரு படத்துல வந்து அதே மாதிரி இன்னொரு சண்டாளின்ற வார்த்தையோடய வருது. என்ன பாட்டு அது? சண்டாளி ஓம் அசத்திர அழகில். அடுத்து இன்னொன்று வந்து ஜிவி பிரகாஷ்லோடைய பாட்டுல வருது வந்து சண்டாளி நீ அசத்திர அழகில்னு சொல்லி ஒரு பாட்டு வருதுல்ல. அப்போ இந்த வார்த்தை சண்டாளி வார்த்தையை பயன்படுத்திய பொழுது யாருமே கொந்தளிக்கவில்லையே. ஏன் கொந்தளிக்கல? அன்னைக்கு இந்த வார்த்தை இந்த சமூகத்துல பட்டி தொட்டிலாம் ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சுல. சண்டாளின்னு
சொல்லி அமீர் படத்துல பருத்தி வீரன்ல ஒரு லைன் வருது, இந்த பக்கம் ஜிவி பிரகாஷ் அவருடைய படத்துல இந்த வார்த்தை வருது பொழுது அன்றைக்கு அரசியல்வாதிகளுக்கும் திமுக நபர்களுக்கோ யாருக்குமே காது கேட்கலையா, ஊமை ஆயிட்டீங்களா, அறிவு மழுங்கி போச்சான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லாடல் தான் பிரச்சனை. நீங்க பண்ணு தமிழ்ல அகராதியில அந்த வார்த்தை சண்டாளன் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு என்ன பொருள் இருக்குன்னு பாருங்க. நீங்க ஏதோ அதுல இருந்து எதுல இருந்து எடுத்தாங்க இப்ப அந்த ஒரு அர்த்தம் வந்து மனுஸ்மிருதியா இல்ல அதுக்கு அது ஒரு பக்கம் தேடுதல் இதெல்லாமே இருக்கு, ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நீங்க கலைஞர் கருணாநிதி செஞ்ச மாதிரியான ஒரு யுக்தியை கையாளுவது சரியான போக்கு இல்லை. கலைஞர் தான் கலாம், அப்துல் கலாம், கலாம்னா கலகம் என்று பொருள்னு ஏதோ ஒரு மொழியில், தமிழ் மொழிக்கு அப்படி ஒரு அர்த்தம் கிடையாது, ஏதோ ஒரு மொழியில் அதுக்கு கலாம்னா கலகம்னு ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லி எடுத்து பேசினாரு. அது போல இன்னைக்கு நீங்க வந்து உங்களுக்கு தேவையில்லைனாக்கா நீங்க அதற்கு ஒரு மொழிக்கு ஒரு அர்த்தம் எடுத்து கற்பித்து நீங்க இந்த மாதிரியான விஷயத்தை பயன்படுத்தி ஒருத்தரை கைது பண்ணணும்னு பாக்குறீங்கன்னாக்கா, அப்ப அமீருடைய படத்திலே இப்படி ஒரு பாடல் வந்தப்ப நீங்க ஒண்ணுமே ஆக்ஷன் எடுக்கலையே. அப்ப உங்க நோக்கம் என்ன? உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நீங்க எந்த வார்த்தையை வேணா பயன்படுத்தலாம், யாரை வேணா என்ன வேணா அந்த சமூகத்துல வந்து திமுக வந்து செய்யலாம். உங்களுக்கு முட்டு கொடுத்தா சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுக்கலாம் இந்தியன் 2க்கு, கரெக்ட்டுங்களா? இதுக்கு முன்னாடி அஜித் படத்துக்கு விஜய் படத்துக்கு சிறப்பு காட்சி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை போயிடுச்சு சரிங்களா. அப்போ இன்னைக்கு திமுக மேடைக்கு ஏறி கமலஹாசன் வந்து இணக்கமா போயிட்டாருனே இந்தியன் 2 ஆடியோ லான்ச்ல அவர் என்ன பேசினாரு, உதயநிதிக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்ததுனால அவர் இங்க வரவில்லை, உதயநிதிக்கு நான் பக்கபலமாக இருக்கேன், எனக்கு அவர் பக்கபலமாக இருப்பார்னு பேசுறேன். என்னடான்னு பார்த்தாக்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னாக்கா சிறப்பு காட்சிக்கு அனுமதினு வருது. எப்படி பக்கபலமா இருக்காங்க பாருங்க. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு கூட இணக்கமா போனா இந்த ரெட் ஜெயின் மூவி வெளியிடுது, உங்களுக்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி கிடைக்குது, நீங்க என்ன வேணாலும் சட்டத்தை கையில் வச்சு ஆட்சியை கையில் வச்சு செய்யலாம் பொழுது. ஆனா மக்களுக்கு ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி பெரும் தலைவர்கள் கொல்லப்படுறார்கள், சாதிய பாகுபாடு ஒரு பக்கம் நடக்குது, யூடியூபர்ஸ் அரெஸ்ட் பண்ணுவீங்க, கருத்தியல் ரீதி எதுவுமே நாங்க பேசக்கூடாது, இங்க அடுத்தடுத்து விஷயம் உங்க கட்சியில இருந்தா சர்வதேச லெவல்ல வந்து அவன் என்ன வேணா பண்ணுவான், அவன் மாட்டின உடனே நீங்க நிக்கிறீங்க, அது வரைக்கும் நீங்க வந்து ஒண்ணுமே கண்டுபிடிக்க மாட்டீங்க. எங்க ஆம்ஸ்டாங்குக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொன்ன உளவுத்துறை இந்த நபர் இவ்வளவு பெரிய விவகாரம் மெத்த கடத்தி கொண்டு சர்வதேச நாடுகள் கடத்தலான்னு சொல்லாம இருந்திருக்கோம். யோசிச்சு பாருங்களேன். ஒரு இந்த பிஎஸ்பி கட்சின்றது இங்க தமிழ்நாட்டில் பெரிய லெவல்ல எல்லாம் வேற உண்டவே இல்லை. ஒரு கட்சி அங்க இருக்கு தேசிய லெவல்ல, இங்க அந்த மாதிரி ஒரு கட்சி பெரிய லெவல்ல இல்லாத பொழுது அதுக்கு ஒரு மாநில தலைவருக்கு வந்து இவ்வளவு அட்டென்ஷன் கொடுத்த உளவுத்துறை சர்வதேச நாடுகளுக்கு வந்து மெத்து கடத்தக்கூடிய ஜாஃபர் சாட்டை பற்றி எச்சரிக்கை கொடுத்திருக்குமா கொடுத்திருக்காதா? அப்ப கொடுத்தும் யாரும் மௌனமாக இருந்தால் யார் காவல்துறையை மழுங்கடிக்க வச்சிருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதற்கு அரசாங்கம் பதில் சொல்லுமா? இதெல்லாம் பேசினா நீங்க வந்து உடனே தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்பீங்க, கரெக்ட்டுங்களா? ஸோ பார்க்கலாம் நீங்க அந்த பாடலை வெளியிடுற சுச்சுவேஷன் வருமா இல்லையா அப்படிங்கிறத. உங்களுடைய பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் இவ்வளவு நேரமாக பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.